Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, pair of linear equations in two variables சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதுல லாஸ்ட் கிளாஸ் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். ஓகே, ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கும், பேர் ஆஃப் ஈக்குவேஷன் இருக்கும். அந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற அன்னோன் நம்பர்ஸ், அன்னோன் வேரியபிள்ஸ், ஐ மீன் எக்ஸ் அண்ட் ஒய்ய சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்க, சால்வ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் ஒன்றும் இல்லைங்க. ஓகே, ரெண்டு ஈக்குவேஷன்ல எதையாவது ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு வேரியபிளை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கிட்டு ஒன்னு டம்மி பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போவோம். அந்த வேரியபிளை வேற எங்க அடுத்த ஒரு வேரியபிள்ல உள்ள அந்த டேர்ம்ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லைங்களா? சப்ஸ்டியூட் பண்ணி அன்னோன் நம்பர் ஒன்னு கிடைக்கும். அதுக்கு பிறகு அதை எகைன் சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது அன்னோன் நம்பர் செகண்டும் கிடைச்சிடும் இல்லைங்களா? இதுதான் சப்ஸ்டியூஷன் மெத்தட். இங்க நம்ம ஸ்பெசிபிக்கா பார்க்க போறது என்னன்னா எலிமினேஷன் மெத்தட். எலிமினேஷன் மெத்தட்லயே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம், சப்ஸ்டியூஷன் மெத்தட்லயும் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். ஓகே, எலிமினேஷன் மெத்தட்னா ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு ஈக்குவேஷன்ல எதையாவது ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ண போறோம். அங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம், இங்க எலிமினேட் பண்ண போறோம். சரிங்களா? வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம். சொல்யூஷன் என்ன கொடுத்திருக்காங்க, ப்ராப்ளத்துல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. x plus y equal to 5 ஒரு ஈக்குவேஷன், 2x minus 3y equal to 4 another equation. ஓகே, இதை ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். ஓகே, யா சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் I have to write the given parts. ஓகே, given என்னென்ன இருக்கு, x plus y equal to 5, that is of equation number 1. ஓகே, அதே மாதிரி 2x minus 3y is equal to 4, that is of equation number 2. இங்க பாருங்க, ரெண்டு ஈக்குவேஷன்லயும் இங்க 2 ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 2x plus 2y equal to 10 வரும். சோ மைனஸ் பண்ணும் பொழுது இந்த x கேன்சல் ஆகும். சரிங்களா? இல்ல நான் y கேன்சல் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா 3 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. சோ 3 ஆல மல்டிபிள் பண்ணும்போது 3x plus 3y equal to 3 5s are 15 வரும். ஓகே, அப்ப ஆட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு இந்த ஒரு வேரியபிள் கட் ஆகும். சோ எனிஹவ் நம்மளுடைய எய்ம் என்னன்னா எதையாவது ஒன்னை எலிமினேட் பண்ணிட்டு வந்திருக்கிற வேல்யூல இருந்து அந்த வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணி எகெயின் தெரியாத அன்னோன்ல சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் எலிமினேஷன் மெத்தட். ஓகேயா? ரைட், வாங்க இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 ஆல மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் செகண்ட் ஈக்குவேஷனோட கம்பைன் பண்ண போறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. ஓகே, I have to multiple equation 1 with 2 implies that. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், 2x plus 2y is equal to 2 5s are 10. ஓகே, ஈக்குவேஷன் 2 நான் எதாலையும் மல்டிபிள் பண்ணல, அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். so that I have written like 2 into 1. okay, is nothing but okay 2x minus 3y is equal to 4. okay, so ரெண்டு சேமா இருக்கிறதுனால I have to subtract. okay, subtract பண்ணும்பொழுது சைனை சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, சோ இப்ப சேஞ்ச் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த வேல்யூ கேன்சல் ஆயிடும். ஓகே, 2x minus 2x will be cancel. சோ இங்க பிளஸ்ஸா இருக்கிறதுனால we have to add it. so 5y. ஓகேயா? so 10 minus 4 will be 6. so from this y value is nothing but 6 by 5. so நம்மளுக்கு ஒரு unknown கிடைச்சிருச்சு. y equal to எவ்வளவு, 6 by 5. இந்த y is equal to 6 by 5 னு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா another unknown variable நம்மளுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? another unknown variable. நான் இப்போ y is equal to 6 by 5ங்கற இந்த வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகே, substitute y value. okay, substitute y value, substitute y value in equation 1. இப்ப நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எலிமினேஷன் மெத்தட். சரிங்களா? இப்ப நம்ம சால்வ் பண்றது நான் அதை சொல்ல விட்டுட்டேன், by elimination method. so we are solving the problem by elimination method. ஓகேயா? இது elimination method, by elimination method. ஏன்னா எலிமினேஷன் மெத்தட்ல தான் எக்ஸையாவது ஒய்யாவது ஏதாவது ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணுவோம். ஓகே, சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்னா நம்ம டம்மி பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஓகே, சோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்,
x plus y equal to 5. இதான் first equation. சரிங்களா? x plus y equal to 5. Okay. Right. இதுல x ஓட வேல்யூ, y ஓட வேல்யூ 6 by 5 னு கொடுக்கிறேன். So, அப்போ x plus 6 by 5 equal to 5. Okay. So, I needed x value. So, இது constant. அப்படியே இந்த term ஈக்குவேஷனை கிராஸ் பண்ணும்பொழுது சைன் சேஞ்ச் ஆகி போகும் இல்லைங்களா? So 5 minus of 6 by 5. So taking LCM, so 5 5s are 25 minus 6 divided by 5. So what is the x value? That is of 19 divided by 5. So x ஓட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சாச்சு. ஓகே, x ஓட வேல்யூ கிடைச்சாச்சு, y ஓட வேல்யூ 6 by 5 னு கிடைச்சாச்சு. ஓகே, ரைட். ஸோ எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? xy வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். Therefore, x value is nothing but 19 by 5 and this is of 5. Okay. And y value is nothing but 6 by 5. நம்ம போட்டிருக்க ஆன்சர் ரைட் ஆன் செக் பண்ணி பார்த்துடலாமா? வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்? x plus y equal to 5. ஓகே, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க. 19 plus 6. ஓகே, 19 plus 6 ஆட் பண்ணீங்கன்னா 25 வரும். டினாமினேட்டர் சேம் நம்பரா இருக்கிறதுனால நியூமரேட்டர் அப்படியே டைரக்டா ஆட் பண்ணலாம். ஸோ 19 plus 6 will be 25. 25 by 5 will be 5. ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் x plus y equal to 5. செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணாலும் சேமா தான் ஆன்சர் வரும். செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ எலிமினேஷன் மெத்தட்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணி பார்ப்போம். சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்றது? ஓகே, சேம் ஈக்குவேஷன், ரெண்டு ஈக்குவேஷன் பை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். பை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். By substitution method. First equation is x plus y equal to 5. That is first equation. Second equation 2x minus 3y equal to 4. Okay, it is of equation number 2. Okay, substitution method la. Okay, substitution method la solve பண்ண போறோம். Equation 1 ல இருந்து x value மட்டும் நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? equation 1 from equation 1. okay, so என்ன எழுதுறேன்? x is equal to 5 minus y, that is of equation number 3. இந்த x equal to 5 minus yங்கிற வேல்யூவை equation 2ல substitute பண்ண போறேன். okay, substitute equation 3 in equation 1. equation 3 in equation 1. okay, equation 3 equation 1ல substitute பண்ண போறேன். அப்ப என்ன ஆகுது பாருங்க? equation 3 equation 2ல substitute பண்றேன். சரிங்களா? so equation 2 implies that okay, x க்கு பதிலு 2 into 5 minus y minus 3y is equal to 4. okay, 2 into x க்கு பதிலு 5 minus y னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ என்ன நடக்குது? 5 2s are 10, bracket ஓப்பன் பண்ணுங்க. 5 2s are 10 minus 2 into y will be 2y minus 3y is equal to 4. ஸோ அப்போ என்ன வருதுங்க? 10 minus 5 times y is equal to 4. ஓகே, minus 5 times y is equals 4 minus 10. okay, minus 5y will be minus 6. Difference of these two numbers will be minus 6. So ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸை கேன்சல் பண்ணா we have 5y is equal to 6. y ஓட வேல்யூ 6 divided by 5. so ஒரு வேல்யூ கிடைச்சாச்சு. ஓகே, இந்த y ஓட வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா இல்ல ஈக்குவேஷன் 2ல வேணாலும் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஓகே, ஈக்குவேஷன் 1 ஈஸியா இருக்கும். ஸோ அதனால ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிடியூட் பண்றேன். ஓகே, substitute y value in equation 1. okay, equation 1 implies that x plus y equal to 5. okay, x plus y equal to 5. சரிங்களா? ரைட். இப்போ y க்கு பதிலு 6 by 5 கொடுங்க. okay, x plus 6 by 5 will be 5. okay, we need x value. so 5 minus 6 by 5. என்ன ஆகுது பாருங்க? so x is equal to cross multiple பண்ணும்போது 5 into 5 25 minus 6 whole divided by 5. that is of 19 divided by 5. that is our x. so x ஓட வேல்யூ 19 by 5. so இது எல்லாமே கலெக்ட் பண்ணி எழுதிருங்க. எழுதிட்டா ஆன்சர் ஓவர்.
ஃபர்ஸ்ட்லயும் பார்த்தீங்கன்னா, இதே தான் ஆன்சர் வந்துச்சு. Therefore, x value is nothing but 19/5 and then y value is nothing but 6/5. இப்போ பேஸ் 2 ஈக்குவலா இருக்கிறதுனால, நம்ம நியூமரேட்டர் என்ன பண்ணலாம்? டைரக்ட்டா ஆட் பண்ணலாம். ஸோ, இப்ப 19 plus 5 will be 25. 25/5ன்னு வரும். ஸோ, அத கேன்சல் பண்ணீங்கன்னா 5. ஸோ, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் x plus y will be 5. ஓகே. ஸோ, once again I recall the problem. குடுத்திருக்கிற ப்ராப்ளத்த எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்றோம். ஓகே. எலிமினேஷன் மெத்தட்னா ஒண்ணும் இல்ல. இந்த வேல்யூவ ஈக்வேட் பண்றோம். ஓகே. ஏதாவது ஒரு வேரியபிள ஈக்குவலா நம்பர் வர மாரி, கான்ஸ்டன்ட் வர மாரி ஈக்வேட் பண்ணிட்டு, அத ஆட் பண்ண தேவைப்பட்டா ஆட் பண்ணுங்க. இல்ல சப்ட்ராக்ட் பண்ண தேவைப்பட்டா சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன 2ஆல மல்டிபிள் பண்ணும்பொழுது, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு செகண்ட் ஈக்குவேஷனோட கோயின்சைட் ஆகுது. சரிங்களா? ஒரு வேரியபிளோட. ஸோ, அப்போ நெகட்டிவ் மைனஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகுது. ஸோ, வி ஹேவ் 5y. ஸோ, தி டிஃபரன்ஸ் இஸ் y is equal to 6/y. ஸோ, y யோட வேல்யூ வந்துருச்சு. y யோட வேல்யூ கண்டுபிடிச்ச பிறகு, அந்த y வேல்யூவ ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு x ஓட வேல்யூ கிடைச்சிரும். ஓகே. இதுதான் எலிமினேஷன் மெத்தட். ஓகே. இதே ஆன்சர் வரணும் அடுத்த சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட்லயும். சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுங்க. இல்லையா? எதையாவது ஒரு வேல்யூவ டம்மி பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இந்த 2 ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நான் x மட்டும் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். ஸோ 5 - y ன்னு வந்துரும். இந்த x = 5 - y ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஓகே சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணும் பொழுது எனக்கு என்ன வந்தது y = 6/5 ன்னு வந்தது. ஓகே y = 6/5. இந்த y = 6/5 ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் ஓகே ரெண்டுத்துல எந்த ஈக்குவேஷன்ல வேணாலும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அடுத்த அன்னோன் கிடைச்சிருது. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? x வேல்யூவும் கிடைச்சிருது. y வேல்யூவும் கிடைச்சிருது. ஓகே ரொம்ப சிம்பிள்ங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தொடர்ந்து சேட் பண்ணுங்க. ஓகே queries இருந்ததுன்னா சேட் பண்ணுங்க. I will rectify your queries. Okay, I'll catch on the next video. Thank you. Bye.